சார் எம்ஜிஆர்கிட்ட மட்டும் இல்லை, மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாக்கிட்டேயும் நீங்கள் வந்து அதாவது அதிமுக ஒரு கட்டத்தில் நெருக்கடிக்கெல்லாம் உள்ளாச்சு. அந்த காலகட்டத்திலையுமே வந்து ஜே அணி ஜா அணி அப்படின்னு உருவானப்போ கூட நீங்கள் அவங்க பக்கம் தான் நின்னீங்க. அவங்க சார்பாக களத்துலலாம் கூட நீங்கள் போட்டியிட்டீங்க. ஸோ அவங்க கூட பணிபுரிந்தது அது எப்படி இருந்தது? அம்மாவோட பணி புரிஞ்சது ஒரு தாயோட ஒரு மகனை போல். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்யணும். அவங்க ஜே அணி என்று பிரிந்து செயல்பட்ட போது நான் ஒன்றுபட்ட கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றினேன். அம்மா அப்போது மாலை 4 மணிக்கே சுற்றுப்பயணம் தொடங்கி கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு 4 மணிக்கு சுற்றுப்பயணம் பண்ணால் மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் சுற்றுப்பயணத்தை செய்து முடித்துவிட்டு வந்து தங்கியிருக்கிற ஹோட்டல் அறைக்குள்ளே களைப்பாக உள்ளே செல்லுகிற வரை அவரோடு பல காலம் பல நாட்கள் அவர் மக்கள் மன்றத்தில் இடம் பிடித்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் வரை அவரோடு பயணித்த அனுபவம் என்னை போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு தலைவராக அவர் தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் உருவானார்கள். மாலை 4 மணிக்கே வெளியே கிளம்பிடுவாங்க அம்மா சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர்லேருந்து. அந்த அளவுக்கு மிக நல்ல முறையில் கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கட்சி இருக்குமா, ரெட்டலை சின்னம் இருக்குமா, கொடி இருக்குமா என்று எல்லோரும் ஏளனமாக பேசி கொண்டிருந்த போது தலைவருக்கு பிறகு நான் இருக்கிறேன், இவையற்றையெல்லாம் காப்பாற்றுவேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களை காப்பாற்றுவேன் என்று தீவிரமாக களமிறங்கி போராடிய மாபெரும் தாய் புரட்சித் தலைவர் அம்மா.